ஓம் ஈஸ்வரா குருதேவா. அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தியானவழி அன்பர்களே, அருளாளர்களே, மகான்களே, உலக மக்களே, அனைவரையும் மனம் மொழி மெய்யால் வணங்குகின்றேன். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறவங்க ஒரு 5 முறை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் சேனல் வளரும், மேற்கொண்டு நான் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். உங்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் எனக்கு அவசியம் வேண்டும். உள்ற போலாம். 5வது குரு பூஜை ஞானகுரு அவர்களின் உபதேசம். இதனின் வலுவின் தன்மை கொண்டு அந்த மெய் ஞானிகள் எப்படி தீமைகளை பிளந்தறிந்து துன்பங்களிலிருந்து விடுபட்டு துன்பத்தை நீக்கிடும் தன்மை தனக்குள் விளைய வைத்தாரோ, இதைப்போல தன் எதிர்கால வாழ்க்கையில் அந்த மகரிஷிகளின் உணர்வை நல்ல உணர்வுடன் இணைத்து அதை வளரச் செய்து கொண்டபின் அந்த உணர்வுகள் இந்த வாழ்க்கையில் வரும் எத்தகைய நிலைகளை நாம் கேட்டறிந்தாலும் அந்த தீமையை நமக்குள் வளராது அதை பிரித்து அருள் மகரிஷிகளின் உணர்வை நமக்குள் வளர்த்து தீமையற்ற நிலையாக மாற்றி இருளை நீக்கிடும் உணர்வின் தன்மையை நமக்குள் ஒளியின் அலையாக பெருக்கும். இந்நிலைதான் நமக்கு சாஸ்திரங்கள் ஆலயங்களை அமைத்தது. இந்த ஆலயத்தின் பண்புகளை நாம் தெரிந்து கொண்டால் இந்த உண்மையை நாம் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சாஸ்திர ரீதியில் நீங்கள் ஆலயத்தில் வணங்கச் சென்றால் அந்த மெய்ப்பொருளின் உணர்வின் தன்மை கொண்டு அருள் மகரிஷிகள் காட்டிய உணர்வை உங்களுக்குள் பார்த்து வாழ்க்கையில் வரும் இருளை நீக்கி மெய்ப்பொருளுடன் ஒன்றி உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக என்றும் நிலை கொண்டு மனிதன் முழுமையடையும் தன்மை வரும். ஆகையினால்தான் ஒவ்வொரு குணத்தால் நாம் எடுக்கப்பட்ட தன்னை காத்திடும் மனிதனாக உருவாக்கிய இந்த உணர்வின் தன்மை எவ்வாறு என்று 1008 குணங்களாக பிரிக்கப்பட்டு அது ஆலயங்களை அமைத்து அந்த உணர்வின் செயலாக்கங்கள் மனிதனாக ஆவதற்கு அது உறுதுணையாக எவ்வாறு இருந்தது என்றும் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்ற நிலைதான் தெளிவாக ஆலயங்களில் காட்டப்பட்டு இருக்கின்றது நமது சாஸ்திர ரீதியில். அதனை நாம் பருகுவதற்குத்தான் இதை போன்ற இந்த ஆலயங்களில் அந்த மகரிஷிகளை எண்ணி இந்த உணர்வின் தன்மையை தனக்குள் வளர்த்து எத்தகைய தீமைகள் வந்தாலும் அந்த மகரிஷியின் அருள் சக்தியை நான் பெற வேண்டும் என்று இந்த உணர்வை செருகேற்றி கொண்டு கேட்ட தீமையோ கஷ்டத்தையோ மற்றவர் சொல்லும்போது கேட்டறிந்து கொண்டபின் மகரிஷிகளின் அருள் ஒளியை அவர்கள் பெற வேண்டும், அவர்கள் சிரமங்களிலிருந்து விடுபட வேண்டும், அவர்கள் எதிர்காலம் சிறந்து இருக்க வேண்டும், இந்த உணர்வினை எதிரொலியாக பாய்ச்சி அந்த தீமைகளை அகற்றும் நிலையும் அது செய்ய வேண்டும் என்றுதான் சாஸ்திர ரீதிப்படி இந்த ஆலயத்தின் உண்மை நிலைகள். இப்போது நாம் இந்த உண்மையில் நாம் செயல்படும்போது நாம் மகரிஷிகளுடன் பற்றாக வளர்கின்றோம். இந்த வாழ்க்கையில் வரும் தீமையை தனக்குள் பற்றிடாது பற்றற்றதாக நீக்குகின்றோம். ஆக எத்தகைய தீமை இருந்தாலும்
அறிந்தாலும் அந்த உணர்வு நம்மிடம் ஒன்றிடாது. அருள் மகரிஷிகளின் உணர்வை கொண்டு இதை பிளந்து அவருக்குள் அதை பதிவு செய்து அந்த உணர்வால் அவருக்குள்ளும் அந்த தீமையை அகற்றச் செய்கின்றோம். இது சாஸ்திர விதிப்படி ஆலயத்தின் பண்புகள் இது. ஆகவே நம் மதம் மட்டுமல்ல, இது இங்கே சிலையாக வைக்கப்பட்டு நம் மதத்தில் சொன்னாலும் இந்த ஆலயத்திற்கு பெயர் இது காளி கோயில், இது முருகன் கோயில், இது மாரியம்மன் கோயில் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் மற்ற மதத்தில் கிறிஸ்டியானிட்டில் எடுத்துக்கொண்டாலும் ஒரு தத்துவ ஞானியின் பெயரை இந்த சர்ச்சு என்ற நிலையில் அந்த குணங்களை சொல்லி அதற்காக இந்த சர்ச்சின் நிலைகளை வைத்து இயேசு என்ற பொதுவான நிலைகள் இருப்பினும், ஆனால் இந்த சர்ச்சில் பெயர்களை வைத்து அந்த சர்ச்சுக்கு நாம் முருகன் கோயில் என்று வைக்கப்படும் போது இந்த சர்ச்சுக்கு இன்னொரு நல்ல மனிதனின் பெயரை வைப்பார்கள். நல்ல மனிதன் என்றால் நாம் முருகன் என்று எண்ணுகின்றோம். நல்லொழுக்கத்தின் குணத்திற்கு பெயர் இவர் ஒரு பெயரை சூட்டி அந்த ஆலயத்திற்கு வைத்திருப்பார்கள். இதைப்போல நீங்கள் சர்ச்சுக்கு எடுத்துக்கொண்டாலும் நல்ல குணங்களுக்காக இன்னது இன்னது என்ற நிலைகளில் பெயர் வைத்திருப்பார்கள். நாம் கோவில் என்கின்றோம், அவர்கள் சர்ச்சுக்குள் இன்ன சர்ச்சு என்று சொல்லும் பொழுது அந்த குணத்தின் தத்துவத்தை அங்கு போதிக்கின்றார்கள். இதை போலத்தான் முகமதியர்களும் இதே நிலைகள் கொண்டு பள்ளிவாசல் என்று இன்ன பள்ளிவாசல், ஏனென்றால் பள்ளி என்றால் கற்றுக் கொடுக்கும் நிலைகள். நாம் கோயில் என்கின்றோம், அறிவை ஊட்டும் நமக்குள் அந்த எண்ணங்கள் நமக்குள் தெய்வமாக இருந்து செயல்படும் என்ற நிலைகள். ஆகவே இன்ன பள்ளிவாசலில் இன்னார் என்ற நிலைகளில் அவர் நல்லதை செய்தார் என்ற அந்த தத்துவ ஞானியினுடைய நிலைகளில் பெயரை வைத்து அவர்கள் காட்டிய நிலைகள் இந்த பள்ளிவாசலில் யார் அந்த நற்குணங்களை எடுத்தாரோ அவரின் உணர்வின் தன்மை கொண்டு அந்த மெய் ஒளியை பெற முடியும், நல்லவைகளாக செய்ய முடியும் என்ற நிலைகள் இருக்கின்றது. ஆகவே எல்லா மதங்களில் எடுத்துக்கொண்டாலும், ஆலயங்கள் ஆனாலும் சரி, இன்று சீக்கியர்களில் எடுத்துக்கொண்டாலும் குருத்வார் என்று வரும்போது அந்த சிகிச்சை அந்த சீக்கிய மதத்திற்கு குருவாக இருப்பினும் அதிலே அவர்களின் தத்துவத்தை எடுத்துக்கொண்ட நிலைகளில் இன்ன குருத்வார் என்ற நிலைகளே அங்கே காட்டப்பட்டிருக்கும். ஆகவே இதிலே ஒவ்வொரு மதத்திலும் காட்டிய நல்லொழுக்கங்களில் தப்பில்லை. இதேபோல் நாம் எதை அந்த மதங்களால் காட்டப்பட்டு மதங்களாக்கப்பட்டு அரசன் தனக்கென்று மதங்களை உருவாக்கி கொண்டு அவர்கள் சட்டங்களை இயற்றி அந்த சட்டத்தின் வழியில் வேள்விகளை இப்படி செய்தால் இந்த கடவுள் நமக்கு செய்யும் என்று சாஸ்திரங்களை எழுதுகின்றார்கள். இப்போது நமது மதத்தில் எப்படி சாங்கிய சாஸ்திரங்கள் உண்டோ, சாங்கிய சாஸ்திரங்களை உண்டோ, இதை போலத்தான் அந்த ஒவ்வொரு நல்லவரையும் மகான் என்று அவர்கள் அழைக்கப்பட்டு அந்த ஞானியினுடைய பெயரை வைத்து அந்த சர்ச்சைகளையும் பள்ளிவாசல்களையும் குருத்வார்களையும் உருவாக்கி அவர்கள் சொன்ன நல்ல ஒழுக்கங்களை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் தத்துவங்கள் கூறப்படுகின்றது. ஆகவே அதன் வழிகளில் நடந்தால் நமது வாழ்க்கையில் இவ்வாறெல்லாம் இருக்கும் என்று அங்கே காட்டப்பட்டது. இவையெல்லாம் நமக்கு இதற்கு முந்தி நமக்கு இதற்கு தெரியாது. குருநாதர் இதனுடைய நிலைகள் எல்லா மதங்களும் நல்ல ஒழுக்கங்களைத்தான் கற்பித்துள்ளது. எந்தெந்த மதத்தின் தன்மையில் அங்கே வந்தாலும் அவர் வகுத்து கொண்ட சட்டத்தில் கொஞ்சம் பிழைகள் ஏற்பட்டால் இதற்கு துரோகி என்ற நிலைகளை எடுத்து வெறுப்பின் உணர்வுகளை வளர்த்து அந்த உணர்வின் தன்மையை காலத்தால்
மாறுபடும் நிலைகளே வருகிறது. ஒரு அரசனுக்கு ஒரு மனைவி என்றால் பல மனைவிகளும் சிலர் கட்டிக்கொள்ளலாம் என்ற தத்துவம் உண்டு. இருந்தாலும் அங்கே பிறக்கும் குழந்தையினுடைய நிலைகள் ஒரு மனைவி என்றாலும் அந்த அரசனுக்கு 3 குழந்தைகள் ஆகிவிட்டால் தலைமகனுக்கே இந்த பட்டம் அரசு நிலைகளில் இருந்தாலும் அந்த சட்டத்தை ஏற்றி அவர்கள் வகுத்து கொண்ட உணர்வை குலதெய்வம் என்ற நிலைகளில் வைத்து நம்மை ஆண்டு கொள்ளும் அந்த சக்தி என்ற நிலைகளில் மதத்தின் அடிப்படையில் அரசர்கள் இத்தகைய நிலைகளை வகுத்து கொடுத்து அதனின் குடிமக்களுக்கும் தன் இணக்கத்துடன் வளர குலதெய்வம் என்ற நிலைகளும் அல்லது தெய்வம் என்ற நிலைகளில் இதை பதிவு செய்து நமக்குள் வைத்து விட்டால் இதை நாம் எண்ணி நமது உயிர் ஓ என்று ஜீவனாக்கி என்றாகும்போது நமக்குள் அது கடவுளாக அது மீண்டும் எண்ணும்போது நமக்குள் இயக்கமாகின்றது. எந்த சட்டத்தை எந்த அரசன் இயக்கினானோ அந்த சட்டத்திற்கு புறம்பாக போய்விட்டால் அந்த கடவுளுக்கு விரோதமானவன், இந்த நீதிக்கு விரோதமானவன். ஏனென்றால் ஒவ்வொரு மதங்களும் தனக்குள் இயற்றப்பட்ட அதுவே சட்டமாக்கப்பட்டு அதுதான் நீதி என்ற நிலைகளில் வகுக்கப்பட்டு மனிதன் அந்த அரசுக்கு கீழ் ஒழுக்க நெறிகள் கொண்டு வருவதற்கே இதனை செய்தது. ஆகவே எத்தகைய நிலை இருந்தாலும் நாம் கடவுளின் நிலைகளை இப்படி உருவாக்கப்பட்டு பல நிலைகள் உருவாகிவிட்டது எல்லா மதங்களிலும். அதிலே ஒவ்வொரு அரசனும் தன்னுடைய முதுமையின் நிலைகள் வரப்படும் போது அவருக்கே வந்த குழந்தைகள் ஒரு மனைவி இருந்தாலும் 3 மக்களாகிவிட்டால் இவர்களுள் ஒருவருக்கொருவர் ஆட்சி பிடிக்கும் நிலைகளில் போர் முறைகள் வந்து அவர்களுக்குள் குலதெய்வங்களின் பெயர்களையும் மாற்றி வைத்து என் குலதெய்வம் இது வேறு, அவர்கள் குலதெய்வம் வேறு என்ற நிலைகளில் இன்னல்கள் பிரிக்கப்பட்டு இனங்கள் பிரிக்கப்பட்டு இப்படித்தான் உலகெங்கிலும் இனங்கள் மதங்களுக்குள் பிரிக்கப்பட்டது. இன்றும் பார்க்கலாம். முகமதியர் மதமாயிருந்தாலும் அதற்குள் இனம் பிரிக்கப்பட்டு ஒருவருக்கொருவர் போர் செய்கின்றனர். இந்து மதமாயிருப்பினும் இதிலே இனங்கள் பிரிக்கப்பட்டு இந்து மதத்துக்குள்ளே ஒருவருக்கொருவர் நீயா நானா என்று போர் செய்து கொண்டு இருக்கின்றோம். சீக்கிய மதத்தில் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் இயற்றிய நிலைகள் கொண்டு கடவுளுக்கு துரோகம் செய்கின்றார் என்ற நிலைகள் கொண்டு குரு துரோகம் செய்கின்றார் என்று இந்த இனத்துக்குள் போர் செய்யும் நிலைகள் இருக்கின்றது. ஆக அந்த இனத்தையும் காப்பதில்லை, அவர்கள் காட்டிய நல்லொழுக்கத்தையும் யாரும் காப்பதில்லை. இதேபோல் புத்த மதத்தில் எடுத்துக்கொண்டாலும் அவருடைய பிற்காலங்களில் இவர் வகுத்து கொண்ட நிலைகளுக்கு மாறாக வருகின்றார் என்றும் அதற்குள் உள்பிரிவுகள் வந்து ஒருவருக்கொருவர் போர் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆக எந்த மதத்திற்கு ஏற்படுத்தப்பட்ட கடவுளாக இருந்தாலும் அந்த மதத்தையே காக்க முடியாத நிலைகள் உள்பூசல்கள் அதிகமாகி மனிதன் என்ற நிலைகள் நல்ல அறிவை இழக்கும் போர் முறைகள் வந்து மனிதன் அழித்து கொண்டு இருக்கும் நிலைகள்தான் உலகெங்கிலும் பரவி நாட்டை பிடிக்கும் ஆட்சியையும் தன் கொள்கையை காத்திடும் நிலையாக போர் முறைகள் வந்து தனக்கு எதிர்நிலைகள் இருப்பதை அழிக்க வேண்டும் என்ற உணர்வுதான் தோன்றியதை தவிர இவர்களுக்குள் வணங்கிய கடவுள் மதங்களை காக்க வந்ததா, கடவுள் இவரை காப்பாற்றியதா, கடவுளை காக்க மனிதன் தன் மதத்தின் கீழ் செயல்படுகிறார் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இதைத்தான் எமது குருநாதர் காட்டினார். ஆக மனிதனாக இருக்கும் நமக்குள் கடவுளாக இருக்கும்போது நாம் எண்ணியதை இயக்கி ஓ என்று ஜீவனாக்கி
கடவுளாக அந்த உணர்வின் செயலாக எவ்வாறு இயக்குகின்றது என்று காட்டினார்கள். இதுபோல ஜைன மதத்தில் எடுத்துக்கொண்டாலும் கடவுளின் உண்மையினுடைய நிலைகள் எங்களுடைய தத்துவ ஞானிகள் இதைத்தான் கூறினார்கள் என்று அவர்கள் கடைபிடித்தாலும் அதற்குள்ளும் பல பல இவர்கள் தவறு செய்தார் என்று அதிலே ஒவ்வொரு அரசனும் கடைபிடித்த நிலைகள் வேறு. எங்களுடைய கடவுள் என்று அதற்குள்ளும் இனங்கள் பிரிக்கப்பட்டு அந்த மெய் ஞானிகள் காட்டிய நிலைகள் கொண்டு மதங்களால் இயக்கப்பட்ட சாஸ்திர நிலைகளும் சாங்கிய நிலைகளிலும் தான் சிக்கொண்டு இந்த உண்மையினுடைய நிலைகளை அறியாது நாம் இன்றும் தவிக்கின்றோம். அன்றைய காலங்களில் ஜைனர்களும் யாசித்தே வருவார்கள். ஒவ்வொரு உயிரிலும் கடவுள் என்ற நிலைகள் ஏங்கி பிச்சாந்தேகி என்று வீடு வீடாகச் சென்று தனக்குள் உணவுக்காக தனக்குள் நிர்வாண நிலைகள் கொண்டு அவர்களே யாசித்து உலகம் உய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் வந்தாலும் காட்டுக்குள் மறைந்திருந்து வாழ்வார்கள். இந்த வாழ்வோரிடத்தில் தனக்கு அன்னத்திற்காக வேண்டி ஏங்கி அவர்கள் வாழ்த்திவிட்டு செல்வார்கள். நான் கடவுளை நெடுக அடையச் செய்கின்றேன், எனக்கு அன்னமிட்ட இந்த மக்களை காக்க வேண்டும் என்று அவர்கள் வாழ்த்திவிட்டு செல்வார்கள். இவ்வாறு ஜைன மதங்களில் இவ்வாறு இருப்பினும் ஒருவருக்கொருவர் நேசிக்கும் பண்புடைய நிலைகள் அனைவரையும் வளர்க்க வேண்டும் என்று இருப்பினும் அதிலேயும் வாழ்க்கையில் வரப்படும் பொழுது அதிலே மதத்துக்குள் மதம் இனமாக பிரிக்கப்பட்டு ஒருவருக்கொருவர் போர் முறை. புத்த மதங்களும் இதைத்தான். சீனாவில் புத்த மதத்தின் தத்துவம் வேறு, இலங்கையில் தத்துவம் வேறு, இதேபோல ஜப்பானில் புத்த மதத்தின் தத்துவங்கள் வேறு. நாட்டுக்கு நாடு அந்த தத்துவங்களை ஞானியின் நிலைகளை எடுத்துக்கொண்டாலும் தன் ஆட்சி பீடத்திற்கே அவர்கள் அமைக்கப்பட்டு அதன் வழிகளில் மக்களை தனக்குள் ஒன்று சேர்த்து வர வேண்டும் என்று எண்ணினாலும் அதற்கு கீழ் காலத்தால் அது பேதங்கள் உருவாக்கப்பட்டு இன்று உலகெங்கிலும் மதபேதம் இனபேதம் என்று மதத்திற்குள் இனபேதங்கள் என்று பிரிக்கப்பட்டு மனிதனுக்கு மனிதன் நியாயம் பேசி நல்லதையே பேசுகின்றோம். அடுத்த மனிதனை அழித்துவிட வேண்டும் என்ற உணர்வின் இயக்கமே நமக்குள் அதிகமாக பரவி கடந்த காலங்களில் மந்திரம் எந்திரம் என்ற நிலைகளில் போர் முறைகள் வந்தாலும் பிற்காலத்தில் என்று எந்திர துப்பாக்கிகள் கொண்டு செயல்படுத்தினாலும் இரு அணு விசைகளும் எலக்ட்ரானிக் என்ற முறைகள் கொண்டு இன்று யுத்தங்கள் வரும் நிலைகள் ஆகிவிட்டது. இந்த நிலைகளில் மனிதன் எதனதன் நிலைகள் கொண்டு தனக்குள் வளர்த்து கொண்டோமோ இந்த மனிதனுக்குள் விளைந்த உணர்வுகள் அனைத்தும் இந்த பூமியில் படர்ந்து கொண்டே உள்ளது. எத்தகைய வெறுப்பை நமக்குள் பதிவு செய்து கொண்டோமோ எந்த மதத்திற்கு கீழ் நல்ல ஒழுக்கத்தை காட்டினாலும் நல்ல ஒழுக்கத்தை கடைபிடித்து கொண்டு அவன் இந்த மதத்திற்குள் விரோதமாக செய்கின்றான் என்ற இந்த எதிர்நிலையை பதிவு செய்யும் போது அந்த மதத்திற்குள்ளேயே வெறுப்பின் தன்மை வளர்க்கப்பட்டு இவன் துரோகி என்ற நிலைகள் இதை பறைச்சாற்றும் போது இவனை துரோகி என்ற நிலைகள் உருவாக்கப்பட்டு மதத்திற்குள் மதம் மகர்ஷிகள் காட்டிய இன்றும் எல்லா மதங்களிலும் நல் உணர்வை ஊட்டியவர்கள் அனைவருமே இன்று விண்ணுலகில் எல்லோரும் வாழ வேண்டும் என்ற உணர்வின் தொடர் கொண்டவர்கள் இன்று சப்தரிஷி மண்டலத்தில் மதமற்ற நிலையில் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற இந்த நிலையில் நிறைவு செய்கிறாங்க. நலம் பெருக வளம் பெருக மகரிஷிகளின் அரிசக்தி பெருக ஞானகுரு வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்கின்றார்கள். அதாவது நான் யதார்த்தமாக இதை எடுத்து இப்போ படிக்க போய் உண்மையிலே என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிற நிலை
இஸ்ரேல் இஸ்ரேல் சார்ந்த நாடுகள், ஈரான் சார்ந்த நாடுகள்னு எல்லாம் போயிட்டுருக்கு இன்றைக்கி ட்ரெண்ட்டு. ஆகவே அதுக்காக ஒரு பதிவு, அது சாந்தமாகணும், அமைதியாகணும், தெளிவாகணுன்ட்டு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்றுங்க, நம்ம இந்த துருவ நட்சத்திர சாமியை குருவை பிடிச்சி, அதாவது உயிரான ஈசனை பிடிச்சி குருவை பிடிச்சி, தாய் தந்தை குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற வேண்டும், எங்கள் உயிர் ஒளி உடலும் பட வேண்டும், உடலில் உள்ள ஜீவனுக்கள் ஜீவான்மாக்கள் பெற வேண்டும் அப்படின்னு திரும்ப 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 ஒரு 10 வாட்டி 100 வாட்டி சொல்லிவிட்டு ஒரு ஆத்மஹத்தியை பண்ணோம்னா, அது உங்கள் வீட்டுக்காக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி, நாட்டுக்காக இருந்தாலும் சரி, உலகத்துக்காக இருந்தாலும் சரி, அது செஞ்சோம்னு சொன்னோம்னா உடனே நடக்குங்க. நாம் இப்போ போட்டுட்டு இருக்க இந்த மேட்டூரில் இப்போ தண்ணி கண்ணாபின்னு வந்துகிட்டு இருந்தது. என்ன செஞ்சோம்? தியானம் பண்ணோம், கூட்டு தியானம் பண்ணோம், சரியாயிடுச்சு. ஒன்றுத்தையும் நீங்கள் கவனித்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் யூடியூப்பு, என்ன, அதனால் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, உண்மைகளை அறிவோம். இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. குறைகள்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். அப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எல்லோரும் உலக மக்களே இதை பெறணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் காலம் குறுகி விட்டது. எந்த நேரத்தில் எப்போ புட்டுக்கிட்டு போகணும்னு தெரியாது இந்த உலகம், அந்த மாதிரி இருக்குது. அதனால் அனுதினமும் காலையில் துருவ தியானத்தை முக்கியத்துவம் கொடுத்து துருவ தியானம் செய்கிறோம். துருவ தியானம் எப்படி செய்கிறோம் தெரியுமா? எல்லோரும் குறுக்காட்டிய அருள்வழியில் ஏந்திச்சு உட்காந்துட்டு தூங்கிட்டு உட்காந்துருக்கோம். முதல்ல தூக்கத்தை கலைங்க. தூக்கத்தை கலைக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா மூஞ்செலும்புங்க, நல்லா ப்ரெஷ் பண்ணுங்க, நல்லா இது பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்புறமேலு தியானத்துக்கு உட்காருங்க. அப்புறம் தியானம் வசப்படும். சரிங்களா? குரு அருளை பெறுவோம், மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருளை அடைவோம். இந்த ஒளிப்பதிவை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பர்களும் அன்பர்களை அறியாது சேர்ந்த தீயவனிகள், சாவணிகள், பாவனிகள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளால் பேரொழியால் சப்தரிஷி மண்டலங்களின் பேரொழியால் அனைத்தும் நீங்க பெற்று உங்கள் வாழ்க்கையில் உடல் நலம், உடல் பலம், மனநலம், மனபலம், தொழில் வளம், செல்வம், சொல்வாக்கு பெற்று சொல்லில் இனிமை பெற்று செயலில் புனிதம் பெற்று மலரின் மனம் பெற்று மகிழ்ந்தவாழ் சக்தி பெற்று அருள் மகரிஷியின் நல்வட்டத்தில் ஆனந்த வாழ்க்கை வாழ்ந்திட அருள் புரிவாய் ஈஸ்வரா என்று இதை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், மகிழ்ச்சி, பேரானந்தம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.